ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பதிவில் இந்த குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்க சீசனில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச உணவு வந்து பரோட்டா. ஆனால் பரோட்டா வந்து ஹெல்த்தி கிடையாது அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு கோதுமை மாவில் ஒரு பரோட்டா, முட்டை பரோட்டா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக, ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாமாங்க. இந்த பரோட்டா செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சேர்த்து பிடிச்சி மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இல்லையா? இந்த மாவை இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு பவுலில் வச்சுட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வச்சிடலாம். அப்படி ஊறி வரும் பொழுது அந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம். பாருங்கள், இந்த பரோட்டா செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை உடைச்சி பவுலில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்சுட்ருக்க மல்லி இலை, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவை எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாக மாவு ஊறி இருக்கு இல்லைங்களா? இந்த மாவை இந்த மாதிரி கட்டையில் வச்சுட்டு திரட்டிக்கலாம். இந்த மாவை இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம பவுல்லே வச்சுக்கலாம். ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம், மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு மாவை நம்ம சப்பாத்தியாக தேய்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு மெல்லிசாக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சப்பாத்தியை தேய்ச்சிட்டோம் இல்லையா? இதில் அப்படி நம்ம கொஞ்சமாக ஆயில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் போல் நம்ம மாவையும் சேர்த்துட்டு தடவி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மடித்து எடுத்துக்கலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காகித விசிறி செய்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து எடுத்தாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். இதில் லைட்டாக ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், மாவு கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். இதை அப்படியே நம்ம சுருட்டிக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க. ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அதை சுருட்டிட்டு அதனுடைய எட்ஜை கொண்டாந்து சென்டரில் வச்சு அமுத்திடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையுமே 4 பீஸையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பரோட்டாக்களை வந்து நம்ம திரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக மாவு அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதை அப்படியே நம்ம தேய்ச்சிக்கலாம்.
அப்படி நூல் நூலாக ஒரு பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக லேயர் லேயராக கிடைக்குங்க. அதனால தான் நாம் இந்த மாதிரி தேய்க்கும் பொழுது நமக்கு கரெக்டாக லேயர் பரோட்டா கிடைக்கும். அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் கலந்து வச்சுருக்கிற நம்ம எக்கு மசாலா இருக்குது இல்லையா, அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது ஒன் சைடு கொஞ்சம் வேகட்டும். ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் இது மேலே நம்மளோட பரோட்டாவை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அது ஒன்று சேர்த்து வேக விடலாம். பாருங்கள், அடுப்பை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நம்ம பரோட்டாவை வேக விடலாம். இது வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்குங்க. முட்டை பரோட்டா அப்படின்னா கேட்கவே வேண்டாம். இது இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம கோதுமை மாவில் இப்படி செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப நல்லா, இது இப்போ நம்ம வந்து நல்ல மொறு பரோட்டாவாக எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக அருமையான முட்டை பரோட்டா லேயர் லேயராக பாருங்கள் வெந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா. ரொம்ப ஒரு மொறுன்னு இருக்குங்க. மொறு பரோட்டா நமக்கு நல்லா கிடைக்கும், முட்டையோடு சேர்ந்து கிடைக்கும். எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஒரு எனர்ஜியான ஒரு பரோட்டாவாக இருக்குங்க. இதில் பரோட்டாவை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அழகான ஒரு மொறு முட்டை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஒரு மொறுன்னு ஒரு சாஃப்டாக லேயராக நம்மளுடைய அந்த முட்டை பரோட்டா ரெடியாக இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு. இது வந்து எந்த குருமா கூட வேணாலுமே நம்ம சாப்பிட்லாம். அப்படியே சும்மா சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லேயராக அந்த பரோட்டா வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். சுவையான ஒரு ஹெல்த்தியான கோதுமை பரோட்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பரோட்டா, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.